விக்ரமாதித்தன் மயானத்தை அடைந்தான். முருங்கை மரத்தை தேடி கண்டுபிடித்து அதன் உச்சாணி கிளையில் தொங்கிய பிணத்தை எடுத்து தோளின் மீது போட்டுக்கொண்டு கீழிறங்கினான். அப்போது பிணம் வாய்விட்டு அழுதது. அப்போது பிணத்துக்குள் புகுந்திருந்த வேதாளம், நாம் போய் சேரும் வரை வழி முழுக்க நீ பேசவே கூடாது. பேசினால் நான் மீண்டும் முருங்கை மரத்து உச்சிக்கே போய்விடுவேன். ஆனால் நான் உன்னிடம் வழிநெடுக பேசிக்கொண்டு வருவேன். என்னை சுமந்து செல்லும் களைப்பு தெரியாமல் இருக்க வழிப்பயணத்தில் உனக்கு சுவாரஸ்யமான கதை சொல்லுவேன். கதையின் முடிவில் ஒரு புதிரும் போடுவேன். அந்த புதிருக்கான சரியான விடையை நீ சொல்ல வேண்டும். விடை தெரிந்தும் நீ பதில் சொல்லாவிட்டால் உனது தலை சுக்குநூறாக சிதறிவிடும் என்றது. விக்ரமன் தன் முயற்சியில் தளராமல் மீண்டும் மரத்திலேறி உடலை கீழே வீசுகிறான். அதை தூக்கி மயானம் நோக்கிச் செல்லும்போது உடலுள்ள வேதாளம் விக்ரமனை நோக்கி பேசத் தொடங்குகிறது. வேதாளம் விக்ரமனை நோக்கி, மன்னா, இரவு பகல் பாராமல் இந்த மயானத்தில் நீ இத்தனை கடுமையான முயற்சி செய்வது யாருக்காக? கிருபானந்தா என்ற வஞ்சக யோகி ஒருமுறை மூவரை சிரமப்படச் செய்தான். அவன் கதையை கூறுகிறேன் கேள் என்றது. ஒரு கிராமத்தில் ராமன், பீமன், சோமன் என்று 3 வாலிபர்கள் நண்பர்களாக இருந்தனர். ராமன் கல்வியறிவு உள்ளவன். பீமன் மல்யுத்தத்தில் கெட்டிக்காரன். சோமன் தண்ணீரில் மூழ்கி பல வித்தைகளை செய்யக்கூடியவன். ஒரு சமயம் கிராமத்தில் பஞ்சம் ஏற்பட்டதால் அவர்கள் வேலை தேடி ஸ்ரீநகரை அடைந்தனர். ஈஸ்வரன் என்ற ஜமீன்தாரை யோகி கிருபானந்தா சந்திக்கிறார். உபசாரத்தால் மகிழ்ந்த யோகி, உன் மருமகள் ஆண் குழந்தையைப் பெறுவாள் என ஆசிர்வதிக்கிறார். ஆனால் ஈஸ்வரனின் மனைவி, எங்களுக்கே குழந்தை இல்லை, பேரன் எப்படி என ஆச்சரியப்படுகிறார். யோகி, ஜமீன்தாருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை என கூறி ஒரு வாலிபனை தத்தெடுத்து திருமணம் செய்யச் சொல்கிறார். அப்போது ராமன், பீமன், சோமன் மூவரும் வருகிறார்கள். யோகி அவர்களை அழைத்து அவர்களின் நோக்கத்தையும் விளக்குகிறார். பின்னர் ஜமீன்தாரின் மனைவி கர்ப்பமாக ஆக தசரத மலையில் உள்ள வசிஷ்ட மரத்திலிருந்து பழம் கொண்டு வந்து கொடுங்கள். அது மேற்கு திசையில் இல்லை. அதனால் மற்ற 3 திசைகளிலும் ஆளுக்கொரு திசையாகச் சென்று தேடுங்கள். 2 மாத காலத்திற்குள் யார் முதலில் அந்த வசிஷ்ட மரத்திலிருந்து பழம் கொண்ட வருகிறானோ அவனுக்கு ஜமீன்தார் தனது சொத்தில் பாதியையே கொடுத்து விடுவார். இந்த மரம் மேற்கில் இல்லாததால் மூவரும் 3 திசைகளில் தேடச் செல்கிறார்கள். 2 மாதத்தில் பழம் கொண்டு வந்தால் சொத்தின் பாதி பரிசாக கிடைக்கும். யோகி கூறியபடி அதிக முயற்சி செய்தவனை ஜமீன்தார் தத்தெடுப்பார். ராமன் வடக்கு திசையில் சென்று தசரத மலையை தேடினான். ஒரு வியாபாரி கோவிந்தன், 6 வாரங்கள் என் வீட்டில் வேலை செய்தால் மலையைப் பற்றி சொல்கிறேன் என்றான். ராமன் கல்வி உள்ளவனாக இருந்தாலும் எடுபிடி வேலை செய்து மனம் வருந்தினான். 6 வாரங்கள் வேலை செய்து முடித்த பின் வியாபாரியிடம் தசரத மலையைப் பற்றி ராமன் கேட்டதும், நீ உழைப்பாளி என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் மாடு போல் உழைத்த உன்னை எப்படி புத்திசாலி என்று கூறுவது? அதனால் உனக்கு சொல்ல மாட்டேன் என்றான் வியாபாரி. காலம் வீணாகிறது என உணர்ந்த ராமன் திரும்ப முடிவெடுக்கிறார். பீமன் தெற்கு திசையில் சென்று விசித்திரபுரியில் சூலபாணியை சந்திக்கிறார். அந்த கிராமத்தில் சூலபாணி பீமனிடம், நான் அஞ்சனமலையை ஏற விரும்புகிறேன். நீயும் வந்தால் தைரியமாகச் செல்லலாம். நீ தேடும் தசரதமலை அங்கே இருக்கலாம் என கூறுகிறான். மலைப்பயணத்தில் பல சிரமங்களை பீமன் தனது வலிமையால் சமாளிக்கிறார். 6 வாரங்கள் முடிந்ததும் பீமன் ஸ்ரீநகருக்கு திரும்புகிறார். சோமன் கிழக்கு திசையில் சென்று தசரத மலையை தேடினான். ஆனால் தகவல் கிடைக்கவில்லை. மல்லிகாபுரியில் ஆடிப்பெருக்கு விழாவில் நீச்சல் வித்தைகள் காட்டி மக்களை பிரமிக்கச் செய்தான். மேகநாதன் என்றவர் மகரத்தீவுக்கு செல்ல அழைத்தார். சோமன் ஒத்துக்கொண்டு இருவரும் படகில் பயணித்தனர். கடலில் முதலைகள் தாக்க சோமன் துடுப்பால் எதிர்த்து வென்றான். இருவரும் மகரத்தீவை வெற்றிகரமாக அடைந்தனர். மகரத்தீவின் பழங்குடியினர் சோமனையும் மேகநாதனையும் பிடித்து மகரதேவிக்கு நரபலி கொடுக்க திட்டமிடுகிறார்கள். சோமன் தைரியமாக, முதலில் என்னை முயற்சி செய்ய அனுப்புங்கள் என கூறி முதலைக்குளத்தில் வீசப்படுகிறான். பல முதலைகளிடையே சாமர்த்தியமாக நீந்தி கரையை அடைகிறான். இதனால் தலைவன் நரபலி வேண்டாம் என நம்பி இருவரையும் விடுவிக்கிறார். பின்னர் சோமன் மல்லிகாபுரி வழியாக ஸ்ரீநகருக்கு திரும்புகிறான். மூவரும் தசரத மலையை கண்டுபிடிக்க முடியாமல் ஸ்ரீநகருக்கு திரும்புகிறார்கள். யோகி, ராமன்தான் அதிக முயற்சி செய்தான், அவனை ஜமீன்தார் தத்து எடுக்கட்டும் எனச் சொல்கிறார். ஆனால் வேதாளம் விக்ரமனை கேள்வி கேட்கிறது. வீமனும் சோமனும் உயிர் அபாயம் வரை முயற்சி செய்தார்கள். ராமன் சாதாரண வேலை செய்தான். அப்படியிருக்க யோகி ஏன் ராமனை தேர்ந்தெடுத்தார்? விக்ரமன் சொன்னான், பீமனும் சோமனும் தங்கள் திறமையை பயன்படுத்தி அபாயங்களை சமாளித்தார்கள். ஆனால் ராமன் படித்தவன் என்றாலும் மனதுக்கு பிடிக்காத வேலைகளைச் செய்தான், தசரத மலையைப் பற்றிய ஆர்வத்தால். அதனால் ராமனின் முயற்சி தான் உண்மையான சிரமம். யோகியின் தேர்வு சரி என விக்ரமன் பதில் கூற வேதாளம் மகிழ்ச்சியுடன் பறந்து மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறுகிறது.